ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருந்தோம் பட்ஜெட்டிங் பற்றி. அதுதான் நம்ம ஹையஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன் நம்ம யூடியூப்ல. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பட்ஜெட்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் எப்பவுமே சொல்றதுனா எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த ரெண்டு விஷயமே நம்ம ஒரு 1 crore அப்படின்ற கோல் வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த கோல் கூட சேஞ்ச் ஆக போகுது. 3 crore கூட வச்சுக்கலாம் சார். அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த ரெண்டு விஷயமும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார்? சிம்பிள் ஒரு டெக்னிக் நான் ஒரு இடத்துல ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்டிங் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எவ்வளோ வந்தது எவ்வளோ போகுது அப்படின்றது தெரியாது. நம்ம எதை ட்ராக் பண்ண முடியலையோ அதை அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றது ஜென்ரல் ஒரு ப்ரோவாகவே இருக்குது. ஓகே, நீங்கள் எதை கரெக்டாக ட்ராக் பண்ணுறீங்களோ அதை நிச்சயமாக அடைஞ்சே தீருவீங்க நீங்கள் அப்படின்றது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக சொல்லுவாங்க. ஈவன் கார்பரேட் லெவல் ஆகட்டும் இல்லை பர்சனல் லெவல் ஆகட்டும். இந்த பட்ஜெட்டிங்க்கு மெயின் விஷயமே நீங்கள் எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங். அது உங்களால் ட்ராக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் ஒரு நாளைக்கு ப்ராப்ளம் தான். ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் வந்துடுச்சுன்னா இந்த சேர்த்து வச்ச பணத்தில் நீங்கள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். புல் பண்ணிடுவீங்க அந்த எக்ஸ்பென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. நீங்கள் அதையே ப்ராப்பராக ஒரு மெத்தட் வச்சு, ஸோ சிம்பிளான ஒரு மெத்தடுன்னு சொன்னோன்னா இன்கம் அக்கௌண்ட் ஒன்று வச்சுக்கணும், எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் வச்சுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கணும். நமக்கு வர்றது எல்லாமே சேலரி உள்பட எல்லாமே இன்கம் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்சஸ் ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து செலவு பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் உங்களுடைய எம்எஃப்லேருந்து யூலிப்லேருந்து உங்களுடைய எல்ஐசி பாலிசி, டேர்ம் பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து பண்ணுங்கள்.